ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாப்பிட்டூ சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை வச்சு எப்படி கேக் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வந்து ஒரு 400லேருந்து 500 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து க்ரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 1 kgக்கு இந்த கேக் வந்து சேல் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 முட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். 4 முட்டையில் வெள்ளைக்கருவை மட்டும் நான் தனியாக பீட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த வெள்ளைக்கருவில் கொஞ்சம் கூட மஞ்சக்கருவு வந்து படாத மாதிரி நீங்கள் வந்து வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். ஸ்டிஃப் பீக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அந்த எதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் அந்த பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி மாதிரி அந்த முனை வந்து அப்படியே நிற்கணும். அதான் ஸ்டிஃப் பீக்ஸு. இப்படி திருப்பி பார்த்தா விழக்கூடாது, கொஞ்சம் கூட அசையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மஞ்சக்கருவை பீட் பண்ண வைக்கலாம். மஞ்சக்கருவில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே கலங்கினதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நான் சொல்கிற அளவை ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்கிற ஆர்டர்லேயும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இதை வந்து சட்டியை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1/2 கப் சால்ட் போட்டு. இப்போது 1/2 கப்பு, இந்த பக்கம் 1/4 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். ஏன் 1/2 கப் ப்ளஸ் 1/4 கப் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கப்பு ப்ளஸ் 1/4 கப் சேர்த்தா 3/4 கப் சுகர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து அப்படியே சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு. நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் ஆகும். அப்படியே ஆட் பண்ணும்போது 1 கப்பாக ஆட் பண்ணிக்கோங்க சுகரு, பவுடர் சுகராக இருந்தால். இதில் நான் வந்து நெய் தான் உங்களுக்கு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருக்குன பட்டர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பைனாப்பிள் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து மாறி கொடுக்கும். பட்டர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய எசன்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு மில்க்கு, காய்ச்சி ஆற வச்ச மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா அடித்து அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லுவோம். இதை தான் 1 கப்பு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவுலேயும் சூப்பராக வரும். அதுக்கும் எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான். இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோதுமை மாவு ஆசீர்வாத் தான் எடுத்துருக்குறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறதுனால அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் கேக்குக்கு. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஜலிச்சு தான் ஆட் பண்ணணும். ஒரு ஜல்லடை எடுத்து அதில் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 3 பேட்சாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஒரே பேட்சில் எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து கட்டிப்பட்டுரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக போட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துக்கோங்க. ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். இந்த மாதிரி இது பேர் தான் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட். இப்படி நல்லா திருப்பிட்டு நடுவில் அழுத்தி அழுத்தி கொடுக்கணும். இது மாதிரி ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்பீட் மோடில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து அந்த வெள்ளைக்கருவை வந்து ஆட் பண்ணணும். வெள்ளைக்கருவுமே நீங்கள் மொத்தமாக போட்டு ஆட் பண்ணாதீங்க. இதையுமே ஒரு 3 பேட்ச் இல்லை 2 பேட்சாக போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். இந்த வெள்ளைக்கருவில் இருக்க அந்த நுரத்தன்மை வந்து அடங்கிடாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அந்த நுரத்தன்மை தான் ரொம்ப முக்கியம் கேக்குக்கு. அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கேக்கும் நல்லா ஹைட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். சுகர் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த இதில் தான் பண்ண போகிறேன். இந்த பேனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் கேக்கு. ஸோ அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதில் நான் வந்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் பட்டர் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் போட்டு கேக் செய்கிறனால நான் வந்து நெய்யில் க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஏர் பபிள்ஸ் வந்து கிராக் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் நம்ம ஏன் உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓட்டை வந்து உள்ளே பெருசாக இருக்கும். அதுக்காக தான் ஏர் பபிள்ஸ் வந்து உடைக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி கொடுத்தா உள்ளே இடையில இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸும் உடஞ்சிரும். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பெரிய சட்டி, அகல சட்டி எடுத்து அதுக்குள்ளே வந்து 1/2 கப் சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாவை வந்து உள்ளே வச்சுக்கணும். அதாவது நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மாவு ரெடி ஆனோன்னா டேரெக்டாக உள்ளே வச்சிடலாம். இப்போது ஒரு 1 ஹவர் மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சின்ன குச்சி வச்சு உள்ளே வந்து சென்டரில் எல்லா பக்கமும் லைட்டாக உள்ளே குத்தி பாருங்கள். அந்த குச்சியில் கேக் ஒட்டாமல் வந்தால் உங்களுடைய டேஸ்டியான சாஃப்டான வீட் கேக் வந்து ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.